Right. So I will ask Nisan to read now. Hi, Sensei. Shita no meru wa Tanaka-san ga internet no kutsu no mise ni okutta mail desu. Okay. So let's read the mail. 注文した靴、24センチメートルが届きましたが、ちょっと大きいです。すみませんが、この靴をそちらに送りますから、23 Sensei, decimals எப்படி சொல்றது? 10 கோன்னு பண்ணோம். 10 னா புள்ளி. 10 go சென்ச்சினோ 10 go senchi no kutsu o okutte kudasai. Yoroshiku onegai shimasu. புரிஞ்சிருச்சா மீனிங்? Everybody understood the meaning? Yeah. Answer is Number 4. 4 Sensei. Tanaka-san wa imakara. எப்படி 4ன்னு சொல்றீங்க? Sorry, Nako. Oh, okay. Option 3. Sensei, yeah, Sensei 4 வராது. இல்ல எனக்கு இப்பதான் ஒழுங்கா கொஸ்டினை பாக்குறேன். கொஸ்டினை நல்லா படிங்க. தனக்கா-சான் இப்ப என்ன பண்ணுவாரு? தனக்கா-சான் இப்ப என்ன பண்ண போறாரு? இமாக்காரா நானி ஓ ஷிமாஸ்கா. கடைக்காரர் என்ன பண்ண போறாருன்னு கேட்கல. தனக்கா-சான் என்ன பண்ண போறாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா? ஆப்ஷன் ஆன்சர் வந்து 3 தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காரு? கடைக்கு ஒரு மெயில் எழுதுறாரு. சூமோன்ஷிதா குட்ஸு 24 சென்டிமீட்டர் ஷூ வந்து எங்க வந்து சேர்ந்துச்சு. தொதோக்கிமா ஷிதா தொதோக்கிமா டு அரைவ் டு ரீச். எனக்கு டெலிவரி வந்துருச்சு. சொத்தோ ஓகே தேஸ் 24 சென்டிமீட்டர் வந்து எனக்கு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீமாசேன் ஐம் சாரி டு ஆஸ்க் யூ பட் கொனோ குட்ஸு ஓ சொச்சிரானி ஒக்ரிமாஸ். இப்போ என் கையில் இருக்கிற ஷூவை நான் உங்ககிட்ட உங்க இடத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, 23.5 சென்டிமீட்டரோட குட்சுவை ஒக்குத்தே குதாசாய் நீங்க வந்து எனக்கு இந்த 23.5 எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெயிலை எழுதிட்டு தனக்காசான் என்ன பண்ணுவாரு? இவரு கையில இருக்கிற ஷூ தானே அனுப்புவாரு. இவர் கையில என்ன ஷூ இருக்கு இப்ப? எஸ் சென்சை 24 தேர்ட் ஒன். குட்சு நோ மிசே நீ நிஜு யோன் சென்சி நோ குட்சுவோ ஓ குரிமாஸ் தான் கரெக்ட். ஓகே, இத படிச்சுட்டு அந்த தென்னியன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாதான் அந்த 24 வந்து வாங்கி வச்சுட்டு 23 அனுப்புவாங்க அப்படின்னு அப்புறமா தான் வரும். ரைட்? ஸோ இங்க தனக்காசான் என்ன பண்ணுவாருன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஃபுல்லா அர்த்தம் புரிஞ்சு கூட யூஸ் இல்லாம ஆயிடும் இல்லாட்டி. எத்தனை பேர் கரெக்டா வாங்கினீங்க? எனக்கு பேசேஜ் புரிஞ்சிருச்சு சென்சை. ஆனா எனக்கு வந்து क्वेश्चन நான் ஒழுங்கா பார்க்காததால தப்பு. Hi Sensei, That is also a checkpoint, right? Okay, so அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு பேசேஜ் கொடுத்திருக்காங்க. Right? Andozo. Restaurant no Mayeni Shita no Bunga Arimashita. இப்படி ஒரு क्वेश्चन சப்போஸ் எக்ஸாம்ல வந்துச்சுன்னு வைங்களேன், I suggest you directly go to the question. ரைட்? ஏதோ கடையோட விலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே காட்டக்கானால இருக்கு. அது படிக்கிறது வேற கஷ்டம். ரைட்? அதனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாஸ்தா கேக் இதெல்லாம் இருக்கு. ஸோ ஏதோ ஃபுட் ஐட்டம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபுட் ஐட்டம் சொல்லியிருக்காங்க. 90 மினிட்ஸ் மாதிரி 90 மினிட்ஸ் வரைக்கும், அதாவது 1.5 மணி நேரத்துக்கு இந்த அமௌண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேம் ஷூரோ என்ன மேம்? ஷுரு மீன்ஸ் வெரைட்டின்னு அர்த்தம். ஓகே, எனக்கு புரியல. வெரைட்டி. ஓ வெரைட்டி. ஹீரோ மாதிரி. ஹீரோ ஆமா. சரி, 15 வெரைட்டிஸ்ல இருந்து நீங்க எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஷுரி அர்த்தம் புரியலன்னா கூட நாதோன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எக்ஸட்ரால இருந்து டொரே தேமோ ஓ சுகினா மோனோவோ கோ ஜியூனி தோசோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோ ஜியூனி உங்களுக்கு புரியலன்னா கூட தோசோ சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு சரி அதுல இருக்கிற ஒரு 4-5 வார்த்தை புரியலன்னா கூட இட் இஸ் ஓகே. ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் N5 கொத்தோபாவை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பேசேஜ் எழுத முடியாது அவங்களாலையும், இல்லையா? எல்லா கொத்தோபாவும் புரிஞ்சாதான் நான் வந்து ஆன்சர் சொல்லுவேன் அப்படின்னு நம்மளாலையும் சொல்ல முடியாது. 1-2 வார்த்தை நடுவில் புரியலன்னா கூட
you can get the big picture and try to answer. Okay, அந்த மாதிரி தான் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஷுருயின்றது வந்து என்ஃபை கோத்தோபா கிடையாது. கோ ஜியூ ஜியூ ஓகே, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். கோ ஜியூனி அப்படின்றது வந்து தெரியாம கூட இருக்கலாம். இந்த ரெண்டு வார்த்தை தெரியலன்னா கூட இந்த பேசேஜ் உங்களுக்கு புரியணும். ஓகே, சரி, டைரக்டா क्वेश्चन போயிருவோமா? மேம் என்ன கேட்டிருக்காங்க? மேம் தோசோ இல்ல மேம் கொஜியுன்னா என்ன? ஃப்ரீயா எடுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். ஓ உங்களுக்கு பிடிச்சதை நீங்க எடுத்துக்கோங்க. 15 வெரைட்டிஸ்ல இருந்து நீங்க இந்த 90 மினிட்ஸ்ல வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அன்லிமிட்டட்னு அர்த்தமா. ஓ ஓகே ஃபீல் மேம். ஃப்ரீ டு டேக் வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னு அர்த்தம். சரி, 28வது கொஸ்டின் கொஞ்சம் படிங்க. Kono restaurant de ijiji ka kurai chokuji wo shimashita. Pasuta ya keki nado ga tabete kohi wo nomimashita. Ikura kakarimasu ka? ஓகேவா? நடுவில் ஏதோ பணம்லாம் வேற எழுதியிருக்காங்க. பணம் எதுக்கு எழுதியிருக்காங்க? எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து எதுக்கு? Nomimon. ஆமா, சப்போஸ் நொமிமோனோ வேணும்னா நம்ம இந்த சார்ஜ் கொடுக்கணும். ஆனா தபே மோனோ வேணும்னா 15 வெரைட்டிஸ்ல இருந்து எது வேணாலும் சூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு எவ்வளவு மொத்தமா? 1500 yen. அதை கட்டிட்டு நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நம்ம காஃபி குடிக்கணும்னா அப்போ வந்து 1800 ஆகும். அவ்வளவுதான். Sorry, Sensei. Need second. ஆக்சுவலா இங்க ஓகேவா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சென்சே. லைக் ஏன்னா மேல வந்து அந்த சில வேர்ட்ஸ் சொன்னீங்கல்ல, அது எனக்கும் தெரியல. அப்புறமா டைமிங் பார்த்து ஓகே 1500 ஓகே, அதுல வந்து இது இன்க்ளூடடா இல்லையா அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. அப்புறம் ஆப்ஷன் கொடுத்துருக்கறனால ஐ டுக் தட் லாஜிக். கரெக்ட் தான் ஆன்சர், ஆனா அங்க கொஞ்சம் ஏன்னா மெனக்கெட்டு அவங்க வந்து தபேமோனோ கொடுத்திருக்கிறதுனால. சாப்பிட்டேன், அதுக்கப்புறமா நான் காஃபி குடிச்சேன்னு ஸ்பெசிபிக்கா அவங்க சொல்லியிருக்காங்க. ஆஹ் ஓகே, அது ஒரு ஹிண்ட். இன்னொன்னு அதான். ஜப்பான்ல ஜெனரலா பாத்தீங்கன்னா சில கடையில போனீங்கன்னா இந்த மாதிரி டைம் லிமிட்டோட தபேஹோதாயின்னு இருக்கும். ஓகே, நீங்க என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ஆனா ட்ரிங்க்ஸ்க்கு மட்டும் காசு கொடுக்கணும். இல்ல சில சமயம் நொமிஹோதாயின்னு இருக்கும், நீங்க என்ன வேணாலும் குடிச்சுக்கலாம், ஆனா சாப்பாட்டுக்கு மட்டும் காசு கொடுக்கணும். ஸோ அன்லிமிட்டெட் ஃபுட் பட் ட்ரிங்க்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா, ஆர் அன்லிமிட்டெட் ட்ரிங்க்ஸ் ஃபுட்டுக்கு எக்ஸ்ட்ரா, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கிறதுனால இது நமக்கு நம்ம ஊர்ல அந்த மாதிரி அவ்வளவா கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, இந்த மாதிரி தனியா நொமிமோட சேர்த்து வர்றதுதான் நிறைய இருந்திருக்கு, பார்த்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் அந்த ட்ரெடிஷனும் அவங்களோட கல்ச்சரும் அவங்களோட இப்போ இருக்கிற சுச்சுவேஷனும் நமக்கு வந்து புரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 1800 இஸ் த ஆன்சர். ஓகே, அடுத்து வேற யார் படிக்கிறீங்க? எனிஒன் இன்ட்ரெஸ்டட் டு ரீட்? ಹಾಯ್, படிங்க. ಒತೆರಾನೋ ಇರಿಕುಚಿನಿ ಶಿತಾನೋ ಕಾಮಿಗ ಅರಿಮಷ್ಟ. ಒತೆರಾ is temple. This Irikuchi ஓ தேரா மீன்ஸ் கோயில், புதர் கோயில். temple. Okay. டெம்பிள், எஸ். Yeah. Shita under காமிகா அரிமஷ்டா. See, இந்த மாதிரி ஹெட்டிங்லாம் ரொம்ப ரொம்ப அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. யூ ஜஸ்ட் கோ இன்டு தி கண்டென்ட்ஸ். Okay. ಒತೆರಾನೋ ನಾಕಾವಾ ಕುತ್ಸುವೋ ಹಾಯ್ತೆ ಓಕೆ ಹಾಂಗೋಕುನು ಕತ್ತಾಯೆ ಹೈರಾ ನಾಯ್ದೆ ಕುದಸಾಯ್. ನೆಕ್ಸ್ಟ್ ಇಸ್ ಕೊಚಿರಾದೆ ಕುತ್ಸುವೋ ಮೀತೆ ಕುದಸಾಯ್. ಓಕೆ, ಕುತ್ಸುವ ತನಾನಿ ಒಯ್ತೆ ಕುದಸಾಯ್. ಶಿನ್ಪಾಯಿನ ಕತ್ತವ ತನಾನಿ ಒಕ್ಕಾನಾಯ್ದೆ. ಓಕೆ, ಹುಕ್ಕುರುನಿ ಇರೇತೆ ಮೊತ್ತೆ ಇತ್ತೆ ಕುದಸಾಯ್. Next is dozo yoroshiku onegaishimasu. மீனிங் புரிஞ்சிருச்சா ஓரளவுக்கு? ஒரு லெவலுக்கு புரியுது. ஓகே, ஃபுல்லா புரியுது. இப்போ क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு புரிஞ்சோன்னா டைரக்ட்லி கோ டு தி क्वेश्चन. என்ன கேக்குறாங்க? ஒத்தேரானோ ஹிட்டோ கா
ichiban iitai koto wa nan desu ka? What is ichiban itai koto? Ichiban is most First. what they told first important Yes. important thing. இம்பார்ட்டன்ட் திங் இது அவங்க இதன் மூலமா இவ்வளவு பெரிய பேசேஜ் மூலமா அவங்க தெரியப்படுத்துறது. வாட் டு தே இன்ஃபார்ம்? சொல்ல விரும்புற விஷயம் எது? முக்கியமா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அது எது? Kutsuo. Kutsuo naite kudasai. அப்படின்னு அவங்க சொல்ல விரும்புறாங்க இல்லையா? Yes, sensei. மத்ததெல்லாம் குட்சுவோ தனானி ஒய்தே குதாசாய் அதையும் தான் சொல்லியிருக்காங்க. குட்சுவா தனானி ஒய்தே ஆனா குதாசாய். இம்பார்ட்டன்ட்லி மெயினா சொல்லல சென்சே. ஆமா. தனானோ குட்சுவா நக்கு நரிமாஸ் காண போயிரும் சொன்னாங்களா என்ன? ஷின்பாய்னா கத்தா கவலையா இருக்கிறவங்க. ஓகே எஸ். ஆக மொத்தத்துல நீங்க ஷூ போட்டுட்டு வரக்கூடாது. ஷூவை கழட்டிடுங்க. அதுதான் அவங்க மெயினா சொல்ல வந்த விஷயம். இதன் மூலமா இத்தனை பெரிய பேராகிராஃப் மூலமா I'll tell you the meaning. ஒத்தரானோ நாக்காவா குட்சுவோ ஹைத்தே ஹைரானாயிதே குதாசாய். டெம்பிளுக்குள்ள வந்து நீங்க குச்சு போட்டுக்கிட்டு உள்ள நுழையாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. கொச்சிராதே குட்சுவோ நுயிதே குதாசா. இந்த இடத்துல வச்சு நீங்க குட்சுவை கழட்டிருங்க. ஷூவை ரிமூவ் யுவர் ஷூஸ் ஹியர். குட்சுவா தனானி ஒய்த்தே குதாசாய். குட்சு வந்து அந்த தனா ஷெல்ஃப்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஷின்பாயின கதாவா கவலையா இருக்கிறவங்க வந்து தனானி உக்கானாயிதே ஷெல்ஃப்ல வைக்காம ஃபுக்குரோனி இரேத்தே ஒரு பேக்ல போட்டுட்டு மொத்தே ஏத்தே குதாசாய் கையில தூக்கிட்டு போயிருங்க. ஓகே ஷெல்ஃப்ல வைக்கிறதுக்கு கவலையா இருந்துச்சுன்னா கையில எடுத்துட்டு போயிருங்க. தோசோ யோரோஷிக்கு ஒனேகாஷிமா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணணும்? கையில எடுத்துக்குவீங்களா, ஷெல்ஃப்ல வைப்பீங்களா, அது என்ன வேணா பண்ணுங்க. ஆனா இங்க ஷூவை கழட்டிடுங்க ஃபர்ஸ்ட். ஸோ இச்சிபான் ஈத்தாய் கொத்தோவா குட்சுவோ நுயிதே குதாசாய். தெஸ்னே ஹாய் சென்சே. ஓகே அத்தானே குட். ஓகே ஸோ மோந்தாய் 4ல இந்த மாதிரி ஒரு 3-4 ஸ்மால் பேசேஜஸ் வரும். மோந்தாய் 5ல ஒரே ஒரு மீடியம் லெங்த் பேசேஜ் வரும். ஓகே மீடியம் லெங்த் தான் இது. இது வந்து ரொம்பலாம் லாங் கிடையாது. ஓகே ட்ரை பண்ணுங்க. சத்தோசான்கா ஒரே ஒரு செகண்ட். சப்போஸ் எக்ஸாம்ல இப்படி ஒன்று வந்துச்சுன்னு வைங்களேன், கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காதீங்க. ஏதோ எஃப்சான் அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. ஓகே ஃபுல் ஆரம்பிக்குது. ஓகே ஃபாவுஜி சான்லாம் படிக்க முடியல அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு சான். ஓகே எஃப்சான் அவ்வளவுதான் அப்படின்னு வச்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகே ஃபாஜி சான் நீ மேரு ஹோ ஒக்குரி மாஷ்தா. எப்சான் ஓகே கி தேஸ்கா டோக்கியோவா மாயினிச்சி சமுய் தேஸ் முரேஷாவா சுய் தேஷ்னே ஹிகோகி நோ ஜிகாங்கா கிமாரி மாஷ்தா. ராய்ஷு doyobi no asa achiji sanju bunni suchira ni sukimasu. Kuko de aimasho. Fuwaji-san ni hayaku aitai desu. Ishoni iro na dokoro e ikimasho. Ima kara totemo tanoshimi desu. Yoroshiku onegaishimasu. யார் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. சத்தோசான் எந்த ஊர்ல இருக்காரு இப்போ? ஃபாஜி சான் எந்த ஊர்ல இருக்காரு? இது இருக்குல்ல ரெஜியா என்னமோ சொன்னாங்க. ரஷ்யாவா? மலேசியா. மலேசியா. சென்சே ஃபௌசி சான் வந்து மலேசியால இருக்காங்க. அப்புறம் சத்தோ சான் வந்து டோக்கியோல இருக்காங்க சென்சே. பர்ஃபெக்ட் எஸ். இப்போ யார் எங்க போறாங்க? யாரோ ஹிகோகி கூகோலாம் சொன்னாங்கல்ல. சத்தோ சான் வந்து மலேசியாக்கு போறாங்க சென்சே. ஆமா டிக்கெட்லாம் ரெடி. எந்த அன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட்ல நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெட்டரோட கண்டென்ட்ஸ் புரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு. ஓகே நோ கொஸ்டின். இப்போ எப்பவுமே 5th வந்து கொஞ்சம் லெங்தி ஒரு 2-3 கொஸ்டின் வரலாம். ஓகே மினிமம் 2 கொஸ்டின் ஆச்சும் வரும். 30th கொஸ்டின் படிங்க ஹாரி. Fuwaji-san to Sato-san wa ima doko ni imasu ka? ஆன்சர் நம்பர் மட்டும் சொன்னா போதும். என்ன Third. ஆன்சர்? Third. Third சென்சே நம்பர் 3.
ஹாய் நம்பர் 3 இப்பதான் சொல்லி முடிச்சோம். கரெக்டா நம்பர் 3 தான் ஆன்சர். ரைட். 31. எனக்கு கொனோமேரு தெரிஞ்சு வந்து நம்பர் 3 இருக்கு. இதுவும் வாய்ப்பு இருக்கு. அப்படியா? கொனோமேருதே நானிகா இச்சிபான் முதலாவது ஓ எதுக்கு இந்த மெயில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு முதலாவது இந்த மெயில் எதுக்கு? இது எதுக்காக அவர் எழுதியிருக்காரு? டோக்கியோ வந்து குளிரா இருக்கிறதால இது பண்றதுக்காக. அப்போ நம்பர் 1. 3 ஓஹோ, டோக்கியோ குளிரா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் அவர் இந்த இமெயில் எழுதியிருக்காரா? பாவம். third one தேர்டு தான்மா, கரெக்டா சொன்னீங்க முதல்ல. ஓ Hikokiga வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் இமெயில்? வாட் இஸ் த பர்பஸ்? சும்மா டோக்கியோ குளிரா இருக்கு, அது அவர் அக்யூவேதர்ல பார்த்தாலே அவருக்கே தெரியுமே. டோக்கியோ குளிரா இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த இமெயில் கிடையாது. இவர் எப்போ ஃப்ளைட் வந்து எப்போ வந்து சேருது, எப்போ வந்து நம்ம அவர் ஏர்போர்ட்டுக்கு வரணும் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கு தான். அடுத்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில 8:30 மணிக்கு நான் வருவேன், அங்க வந்து ரீச் ஆகுறேங்கிறது தான். இதுதான் இந்த இந்த லெட்டர்லயே வச்சு இருக்கிறதே ரொம்ப முக்கியமான சொல்ல விரும்புற லைன் வந்து இதுதான். அண்ட் கூக்கோதே ஐமாஷோ, அதாவது நீங்க ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க மறக்காம இந்த டேட்டு இந்த டைமுக்குன்னு சொல்றதுக்கு தான் இந்த இமெயிலே, இல்லையா? ஸோ இச்சிபான் டைசெட்ஸ் முக்கியமான லைன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிகோகிகாஸ்க்கு ஜிகான். ஸோ அந்த ஃப்ளைட் வந்து சேர்ற டைமை சொல்றதுக்காக தான் இந்த இமெயில். ரைட். ஓகே, த லாஸ்ட் கொஸ்டின். இது எந்த மாதிரி கொஸ்டினா இருக்கும், எப்படி இதை அப்ரோச் பண்ண போறீங்க? லாஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் மந்த். யூஸ்வலி நிறைய பேர் இதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க, பட் டைம் கரெக்டாக பிளான் பண்ணீங்கன்னா திஸ் கொஸ்டின் இஸ் வெரி வெரி சிம்பிள். இன்னைக்கு நம்ம பண்ண பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, சும்மா போயிட்டு அந்த ரைட் ஹேண்ட் சைட் போயிட்டு எதை பத்தினாச்சும் அட்லீஸ்ட் பார்த்துட்டு வந்துடுவேன். ஓகே, எதை பத்தி அப்படின்னு. ரைட். இது எதை பத்தி, ஏபி எல்லாம் கொடுத்துருக்காங்க, எதை பத்தி, வாட் இஸ் இட் அபவுட்? கொஞ்சம் சின்னது பண்றேன். இது ஒரு டைம் டேபிள் மாதிரி. எப்போ வந்து ஃப்ரீயா இருப்பாங்க. ஓகே, அவங்கவுங்களோட அவங்கவுங்களோட டைரி எடுத்துட்டு வந்து அவங்கவுங்க யாருக்கு காமன் டைம் இருக்கான்னு கேட்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருந்தாங்கன்னா, இந்த தகாஹஷி சானுடைய யொத்தை அவர் என்ன பண்ண போறாரு, இந்த வெறும் ஹயாஷி சானோட அவரோட ஸ்கெடியூல் என்னது, இந்த கைகி ஷிட்ஸுனோ யொத்தை கான்ஃபரன்ஸ் ரூமோட ஸ்கெடியூல் எப்படி அப்படின்னு 3 ஸ்கெடியூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இவர் வந்து 5ஆம் தேதி அன்னைக்கு இவர் வந்து அவைலபிள் கிடையாது, 5ஆம் தேதி இந்த டைமிங்க்கு இவர் அவைலபிள் கிடையாது. அந்த மாதிரி அவைலபிலிட்டியை கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பண்ணணும். ஓகே, இப்போ 3 பேரோட டைம் டேபிள், 2 பேரோட டைம் டேபிள், ஒரு ரூமோட டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க, ஸ்கெடியூல் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன கொஸ்டின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணா போதும். என்ன கொஸ்டின்? Sensei, தகாஹஷி சாந்தோ Takahashi san to Hayashi san ga kaisha de kaigi o shimasu. A wa futari no yotei desu. அது எக்ஸ்ன்னு படிக்கலாம் sensei. பட்ஸ்ன்னு படிக்கலாம். பட்ஸ்னு தோக்கரோவா, அதாவது Matsu no எக்ஸ் tokoro wa hoka no yotei ga arimasu. D は会議室の予定です。待つのところは他の人が会議室を使う時間です。2人はいつ会議をしますか? அவ்வளவுதானே. ஸோ எக்ஸ் ரெண்டு பேருக்கும் காமனா இருக்கணும். அண்ட் கைகி ஷிட்ஸும் அந்த நேரத்தில் அவைலபிளா இருக்கணும். டக்குன்னு அவைலபிலிட்டி செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 7th. இங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னைக்கு பாருங்க. 7th வந்து ஃபர்ஸ்ட் 2 பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவினிங்கா தான் இருக்கும். 15. 7th and the 15 o'clock and the 7 o'clock. I mean, 3 o'clock. ஸோ 7th வந்து இவரும் அவைலபிளா இருக்காரு, கைகி ஷிட்ஸ் இருந்தா வச்சுக்கலாம். ஸோ இங்க இருக்குது இல்லையா. ஸோ 7th வந்து 15ல இருந்து. Number 2. ஓகே, கரெக்ட். மற்ற எந்த டைமும் செட் ஆகுது. எவ்வளவு ஈஸி பாருங்களேன் இல்ல. எத்தனை பேர் கரெக்டா வாங்குனீங்க இதுல? 32. Me, sensei. நான் வந்து அந்த டைம்க்குள்ள முடிச்சீங்களா பேப்பரை? Hi, sensei. டைமர் வச்சு பண்ண sensei. இன்னும் டைம் இருந்துச்சு ஆக்சுவலி, ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. ஏன்னா ரீடிங் ஸ்பீட் இருக்கு உங்களுக்கு.
ஓகே, ஃபாஸ்டா படிக்கிறவங்க கிடுகிடுன்னு முடிக்கலாம். அப்போ சப்போஸ் டைம் இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. டைம் இல்லை இப்போ அப்படின்னு சொன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் மோர் ரீடிங். ஓகே, ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பழைய பாஸ் கொஷின் பேப்பர்ஸ்லாம் நிறைய எல்லா இடத்துலையும் மார்க் டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும்ல, டூ லாட் ஆஃப் ரீடிங் செக்ஷன்ஸ். அதர் தேன் தேட் வாட் யூ கேன் டூ இஸ், மொத்தமா நமக்கு வந்து எத்தனை டைம், மொத்தமா 40 மினிட்ஸ் அப்படின்னு சொன்னா நீங்க அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயாச்சும் முடிக்கணும் மினிமம். அது ஓகே, ஒரு 10ல இருந்து 15 மினிட்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் 3 மோந்தாய்ஸ் நீங்க முடிச்சாதான் நீங்க மித்ததுக்கு டைம் வைக்கணும். அந்த மாதிரி 2-3 தடவை டைமிங் வச்சு பண்ணி பாருங்க. ஓகே ஓகே, எனி டவுட்ஸ்? உங்களுக்கு ஏதாவது கிராமர்ல டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ஆஸ்க் மீ. சோக்காய் நாளைக்கு பண்ண போறோம், இன்னைக்கு கிடையாது. ஸோ நாளைக்கு எல்லாரும் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா நாளைக்கு த சேம் டைம் வி வில் மீட் ஃபார் சோக்காய் லிசனிங் செக்ஷன். ஓகே, இந்த பேப்பரோட லிசனிங் செக்ஷன். ஓகே, யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் ஆல்சோ இஃப் யூ ஹேவ். இப்போ இன்னைக்கு இருந்தா கூட வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் கிராமர்ல. வி ஹேவ் 5 more minutes. Sensei, ஓசைனா என்னது? ஓசை மீன்ஸ் many people, lot of people அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா பீப்புளுக்கு யூஸ் பண்ற வார்த்தை. ஓயி அப்படின்னா நிறையா அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஓயி அப்படின்னா நிறையா. இது பீப்புளுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா ஓசே அப்படின்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் crowd, great number of people. Hi, Sensei. மேம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஹோன் வந்து புக் லாங் சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்கா அந்த கவுண்டரா வரும்போது லாங் சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்டுக்கு. ஆமா, கவுண்டரா வரும்போது மட்டும். சட்ஸ் வந்து புக்குக்கு. ஆமா, சட்ஸ் வந்து புக்கு. Sensei, verb கூட கத்தான்ட்டு ஆட் பண்ணுவாங்கல்ல Sensei? அது கொஞ்சம் புரியல Sensei. I tell you. ஏதோ verb nominalizer ஏதோ போட்டிருந்தாங்க Sensei. கத்தாவா கொத்தோவா? Sensei? இல்ல, நாமினலைசர் அப்படின்னா இட் இஸ் கொத்தோ. ஓகே, சுத்தமாத்தினே. ஸோ கக்கிமாஸ் அப்படின்னு சொன்னா டு ரைட் இல்லையா? கக்கிமாஸ்னா டு ரைட். ஓகே, சப்போஸ் எழுதுற வே ஆஃப் ரைட்டிங் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கக்கிமாஸ்னா டு ரைட். ஐ வாண்ட் டு சே வே ஆஃப் ரைட்டிங், எழுதுற முறை, எப்படி எழுதுறது அப்படின்றது. தென் ஐ ரீப்ளேஸ் திஸ் மாஸ் வித் கதா. இஃப் ஐ சே கக்கி கதா, த வே ஆஃப் ரைட்டிங், எப்படி எழுதணும் அப்படின்றது. கக்கி கதாவோ கொனோ காஞ்சினோ, இந்த காஞ்சி கேரக்டருடைய கக்கி கதாவோ ஓஷியேத்தே குதாசாய், மீனிங் இந்த காஞ்சி எப்படி எழுதணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ மாஸ் டெம் பிளஸ் கதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது அந்த வர்ப செய்யற முறை. ஸோ வாட் இஸ் சுக்குரி கதா? வே ஆஃப் டூயிங், வே ஆஃப் ப்ரிப்பேரிங் சம்திங், கிரியேட்டிங் சம்திங். கொனோரியோரினோ சுக்குரி கதா, த வே ஆஃப் மேக்கிங். ஓகே, சுக்குரி கதா. யமி கதா, Way of reading. The way of reading. வே ஆஃப் ரீடிங். வே ஆஃப் ஹனஷ் கதா, The way of Way of singing. talking. வே ஆஃப் டாக்கிங். ஓகே, ஷி கதா, The way of doing. அவ்வளவுதான். Doing. ஓகேவா? Hi Sensei. Sorry Sensei, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அது கொத்தோ Sensei. கொத்தோ அதான் சொல்லி தரீங்களா? நாமினலைசர்னு சொன்னோன்னே அது கொத்தோவா இருக்குமோ அப்படின்னு நானும் டவுட் பண்ணேன். ரைட், Sensei, confuse நாமினலைசர் ஆயிட்டேன். means making a verb into a noun. Okay, if I want to make a verb into a noun, so tabemas நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். தபேரு ரூட் ஃபார்ம் பிளஸ் கொத்தோ, சாப்பிடுவது அப்படின்னு அர்த்தம். சாப்பிடுகின்ற அந்த விஷயம், the activity of eating, which is a noun, right? சாப்பிடுவது அப்படின்னு என்ன அர்த்தம்? நவுன் தானே. சாப்பிடுகிறேன் அப்படின்னா verb, தபேமாஸ்னா verb. தபேரு கொத்தோனா சாப்பிடுவது, சாப்பிடுகின்ற அந்த விஷயம், தட் அந்த பொருள் ஆர் அந்த செயல். So when you add root form plus koto, it means you are making this verb into a noun. So nominalizer அப்படின்னா என்ன அர்த்தம்னா making something into a name னு அர்த்தம். பெயர் சொல்ல மாத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த கொத்தோ அப்படின்றது. நிஹோன் நீ இத்த கொத்தோகா அரிமாஸ்கா, இப்படி ஒரு கொஸ்டின். தா ஃபார்ம் பிளஸ் கொத்தோகா அரிமாஸ் மீனிங் Have you been to
Japan. Have you been to? So, itta koto, pona அந்த விஷயம். போனது, is it there? Experience. அந்த experience இருக்கா? போனது உண்டா? அப்படி கேட்போம்ல. So, ta form plus kotoga arimasu is where you use koto in N511. And also, taberu, watashi wa kanji o kaku koto ga dekimasu. Kanji o kaku koto ga dekimasu. What is that? Kanji o kaku koto ga dekimasu. மேம் காஞ்சியோ கக்கு கொத்தக தெக்கிரின்னு போடலாம்ல மேம்? போடலாம். இன்ஃபார்மலா சொல்லணும்னா தெக்கிரு போடலாம். சோ இப்போ என்ன சொல்ல வந்திருக்கேன்? கொத்தோகா தெக்கிருன்னா என்ன அர்த்தம்? கொத்தோகா தெக்கிமாஸ், கொத்தோகா தெக்கிரு. வாட் இஸ் த மீனிங் ஃபார் கொத்தோகா தெக்கிரு? தெக்கிமாஸ ரூட் வெர்ப்ல சொல்றது. I want you to tell the meaning of the sentence. To be able to do. To be able to do. So I can write kanji. அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். காஞ்சியை எழுதுவது என்னால் முடியும்னு அர்த்தம். தெக்கிமாஸ்னா முடியும். என்ன முடியும்? என்ன முடியும்? எழுதுவது முடியும். எழுதுகிறேன் முடியும்னு வருமா? எழுதுகிறேன் முடியும். காஞ்சிவோ கக்கிமாஸ் தெக்கிமாஸ்னு வருமா? காஞ்சி எழுதுகிறேன் முடியும். தப்பு தானே அந்த சென்டென்ஸ். எழுதுகிறேன்னு ஏன் வராது அங்க? நீங்க ஏன் எழுதுவது முடியும்னு மாத்துறீங்க? அந்த எழுதுற அந்த விஷயம் வந்து என்னால முடியும்னு யூ ஆர் சேஞ்சிங் தட் எழுதுகிறேன்ங்கிற வர்பு வந்து நவுனா மாத்துறீங்க இல்லையா? ஸோ அதுதான் இங்க வந்து கக்கு கொத்தோ எழுதுவது அப்படின்னு அர்த்தம். ஓகே, எழுதுவது டெக்கிமாஸ். புரிஞ்சுச்சா? இங்கதான் கொத்தோ we are using as a nominalizer to make this கக்கு into a noun. எழுதுகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை எழுதுவது அப்படின்னு மாத்திரக்காக நீங்க கொத்தோ ஆட் பண்றீங்க. ரைட்? தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் a nominalizer. はい、先生、ありがとう。他に何かありますか？何かありますか？皆さん、どうでしたか？役に立ちましたか？ Was it useful? Hi. It was very useful. Sensei. はい。それではどうもありがとうございました。それではまた明日。皆さん、ぜひ来てくださいね。明日も。Please come tomorrow. はい、おやすみなさい。またはい、明日。今日はここまでにします。今日はありがとうございました。お疲れ様。また明日。ありがとうございます。ありがとうございます。はい。ありがとうございます。ありがとうございますはい、ありがとうございました。